வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான காம்போவில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன கேட்டிங்கன்னா, ராகி புட்டு. இதோட இந்த பருப்பு அடை. ராகி புட்டுக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 250 கிராம், திருவிய தேங்காய் 1/2 கப்பு, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 4-5 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி புட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ராகி புட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண நல்ல குவாலிட்டியான ராகியை வாங்கி யூஸ் பண்ணணும். ரெடிமேட் ராகி மாவு வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம், இல்லாதவங்க அப்படி பண்ணலாம். ஆனால் என்னோடய சஜஷன், முழு ராகி வாங்கி நல்லா வாஷ் பண்ணி காய விட்டு மாவு மிஷினில் அரைச்சி அப்புறம் யூஸ் பண்ணினா உங்களுக்கு நல்ல குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அதே டைமில் நல்ல குவாலிட்டியும் கிடைக்கும். ஏன் கேட்டுன்னா, இந்த முழு ராகி நீங்கள் வாங்கும் போது 30 ரூபா தான் காஸ்ட்டு. மாவு மிஷின் அரைக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா, 40 ரூபாலே நல்ல குவான்டிட்டி, நிறைய குவான்டிட்டி கிடச்சிரும். நீங்கள் இதே மாவு வாங்கினா 1 கிலோ மாவு 80, 90 அப்படி சொல்லி காஸ்ட் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முழு ராகி வாங்கி நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணால் நல்ல புட்டும் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியும் கிடைக்கும். அடுத்தது, இந்த ராகி மாவில் உப்பு தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சால்ட்டும் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால தான் கொஞ்சம் பெரிய பவுலில் ராகி மாவு போட்ட பிறகு இந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறோம். இந்த தண்ணி தெளிக்கும் போது அதிகமான தண்ணியாக இருந்தாலும் புட்டு நல்லா வராது. அதே டைமில் மாவு மிக்ஸ் பண்ணும்போது கம்மியான தண்ணி இருந்தால் உங்களுக்கு புட்டு நல்லா வேகாது. அதாவது ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்திங்களா, மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா மாவு நல்லா கெட்டி ஆகிடும். கெட்டியான ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது சாப்பிட பிடிக்காத நிறைய பேருக்கு. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி மாவு ஜல்லடை எடுத்து நல்லா ஜலிச்சிருங்க. இந்த ஜல்லடியில் நல்லா ஜலிக்கும் போது மாவு நல்லா ஃபைனாக வரும். பார்த்தீங்களா, மேலே கொஞ்சம் கெட்டிகிட்டே இருக்கா? இதை திருப்பி நீங்கள் நல்லா ஜலிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ரெடி ஆகிடும். இந்த ஈரப்பதம் ஃபைனாக இருக்கணும். கவனமாக புட்டு பண்ணும்போது ஞாபகத்தில் இருக்கணும். நீங்கள் மாவு ஜல்லடை 3 விதமான ஜல்லடை இருக்கும். ஒன்று ரொம்ப நைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் 2ல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 3வது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நைஸாக இருக்கிறது வேண்டாம். ஃபஸ்ட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா ஜல்லடை, அந்த ஜல்லடையில் மாவு நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுறோம். இப்போ ஸ்டீமர் ரெடியாக இருக்குது. ஒரு இலை போட்டிருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவை அப்படியே மேலே ஓட்டமாக போடுங்க. ரொம்ப அதிகமாக மாவு போட்டோட ஸ்டீம் ஆகாது. அதனால் ஜஸ்ட் 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் மாவு போட்டு நல்லா வேக வைக்கிறோம். இந்த ராகி மாவு வேகிறதுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டாலும் ஒன்றும் தவறலாம் இல்லை. இப்போது இந்த புட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த ராகி மாவு ஈரத்தோடு உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் எடுக்கும்போது புட்டு மாதிரி வரும். இந்த மாவை அப்படியே எடுத்து நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய், வெல்லம், நெய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் அருமையான புட்டு ரெடி. இந்த தேங்காய் யூஸ் பண்ணுவோம். நல்லா பிஞ்சான தேங்காவை எடுத்து நல்லா திருவி அப்புறம் போடுங்க. முத்தின தேங்காய் போட்டால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அதனால் தேங்காய் நல்லா பிஞ்சான தேங்காய் திருவிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, நெய் போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட புட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுங்க. இந்த புட்டோட ஒரு வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட், அதே டைமில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இந்த பருப்பு அடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பருப்பு அடைக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 250 கிராம், தேங்காய் 4 பத்தை, காய்ந்த மிளகாய் 10-12 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், இஞ்சி 3 துண்டு, பச்சை மிளகாய் 3-4 நம்பர், இடிச்ச பூண்டு 10 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு,
எண்ணெய், சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பருப்பு அடைக்கு தேவையான பொருட்கள். இந்த பருப்பு அடைக்கு பண்ணுறதுக்கு கடலை பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கணும். அதாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 3லேருந்து 4 மணி ஊற வைக்கணும். அதே டைமில் இதில் சோம்பு, காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுருக்கோம். எதுக்காக சோம்பு, காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுருக்க கேட்டினா காரணம் இருக்குது. நீங்கள் அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த காஞ்ச மிளகாய் நல்லா அரைஞ்சு வரும். அதனால தான் எப்போவும் ஊற வைக்கும் போது இந்த மாதிரி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காய் நல்லா பொடிசாக நம்ம அரைச்சிட போகிறோம். பார்த்தீங்களா, நல்லா உதிரி உதிரி வந்திருக்குல்ல. இப்போ ரெடியானதை இது அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ஊற வச்ச அந்த கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடலைப்பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா திக்காக அரைச்சிருங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் என்ன ஆகும் கேட்டினா கண்டிப்பாக இந்த அடை சரியாக வராது. அதனால் கெட்டியான பக்குவத்தில் அரைச்சிருக்கணும். அதாவது வடைக்கு நீங்கள் ரொம்ப கெட்டியாக அரைச்சிருப்பீங்க, அதுக்கு அடுத்த பக்குவத்தில் நீங்கள் அரைக்கிறது தான் இந்த அடை. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். ஸ்மூத்தானா 90% பேஸ்ட்டாகவும் 10% கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சா மட்டும்தான் அடை தட்டி உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இஞ்சும் பச்சை மிளகாய் போட்டு நம்ம ஈஸியாக எப்படி பொடிசாக கட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதில் வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், பொடிச்ச திருவி வச்சுருக்க இந்த தேங்காய், உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம். பெருங்காயம் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, நார்மலாக இந்த பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய பேருக்கு வாயு ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பெருங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க பூண்டு, கொஞ்சம் சோம்பு, பச்சை கருவேப்பிலை, இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் நார்மலாக வீட்டில் வடை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வடை திக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேட்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதே டைமில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கையில் எடுத்து ரவுண்டாக உருட்டி தட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வரணும். இப்படி வந்தால் தான் உங்களுக்கு அடையை தோசைக்கல்ல போட்டு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி மாவு அரைக்கிறதுன்னு. இதுக்கப்புறம் தோசைக்கல் சூடாக இருக்கணும். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கல்லை சீசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அடமாவு, இந்த அடமாவு நல்லா ரவுண்டாக எடுத்து இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு நல்லா தட்ட ஆரம்பிங்க. தட்டும் போது ஒட்டுச்சுன்னா அந்த டைமில் நம்மளோட விரலை தண்ணியில் தொட்டு அதுக்கப்புறம் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது. இந்த மாதிரி ஷேப்பில் மெலிசாக தட்டிருக்கணும். சைடெல்லாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஈவனாக உங்களுக்கு ஷேப் வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம். இப்போது இந்த அடை வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் அப்படி இல்லைனா பட்டர், கீ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அடை எப்படி குக் பண்ணுறதுன்னு. இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த மேல் பகுதி நல்லா கிறிஸ்பியாக வரும், உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இந்த மாதிரி தான் வீட்டில் பண்ண முடியும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு அடை.